அடிச்சுவடுகள், ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நான் அழியாத ஒரு சக்தியை குறித்து பேச விரும்புகிறேன். பாருங்க, இந்த பூமியில மணலுக்கு போனா எத்தனை ஆயிரக்கணக்கான அடிச்சுவடுகளை பார்க்கலாம். கடற்கரை ஓரங்கள்ல அடிச்சுவடுகள்லாம் பார்க்கலாம். ஆனா தண்ணீர் வந்துட்டா அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் அழிஞ்சிரும், மறைந்துரும். இப்ப நான் பேச போற வார்த்தை என்ன தெரியுமா? அழியாத ஒரு சக்தினா அப்ப அழியாத அடிச்சுவடுகள். ஒரே ஒரு அடிச்சுவடுகள் மட்டும் இந்த பூமியில அழியாதுங்க. அதுதாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில நடந்தார், வாழ்ந்தார், தன்னுடைய சீஷர்களோடு கூட நடந்தார். அந்த சீஷன்ல ஒரு முக்கியமான சீஷன் தான் இந்த பேதுரு. 1 பேதுரு 2:21 அந்த பேதுரு சொல்லுகிற அடிச்சுவடுகள் என்ன தெரியுமா? அதான் இயேசு. இயேசு கிறிஸ்து மாதிரியாக நம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு சென்றாராம். கல்வாரி ஆனாலும் சரி, ரத்தம் சிந்துதல் ஆனாலும் சரி, உலகத்துல பாடுகள் ஆனாலும் சரி, பயப்படவே இல்லையே என்னை ஆண்டவராகிய இயேசு. அவர் இந்த பூமியில வந்து தம்மையே பலியாக கொடுத்தார். இந்த அடிச்சுவடுகளை யாரும் அழிக்க முடியாது. உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தாங்க, மறைந்தாங்க. தத்துவ ஞானிகள், உலக ஞானிகள், ஏன் ஆண்டவருடைய வேதத்தையே புரட்டுகிற மனிதர்கள் கூட இருந்தாங்க. தங்களை ஞானி என்று சொல்லி உலகத்திலே பைத்தியமாக பேசினவங்களா இருந்திருக்காங்க. அதெல்லாம் வேணா, நமக்கு வேண்டாம். ஒரே அடிச்சுவடை பின்பற்றுங்க. நமக்கு இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் இயேசு. அந்த இயேசுவை நீங்க பின்பற்றிட்டீங்கன்னா, அவர் கற்றுத்தந்த பாடங்கள், அவர் கற்றுத்தந்த வழிமுறைகள், அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். இன்னையிலிருந்து நீங்க உங்க வழியை திருப்பிக் கொள்ளுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு. ஆனால் மரண வழிகளுக்கு கொண்டு போயிரும், பாதாளத்துக்கு கொண்டு போயிரும். பாவ வழிகளை கற்றுக் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த அடிச்சுவடுகள் நிகழ்ச்சிகளை பார்க்க 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 உங்க வாழ்க்கையில் 1000 ஆசீர்வாதம் வரும். பைபிள்ல 1000 முழம் சொல்லி இருக்குல்ல. 1000 முழம் என்றால் 1500 அடி. 1500 அடிகளிலும் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அப்ப நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், உங்களுக்கு உங்கள் வழியை மாற்றி அமைக்கிற ஒரு பரிசுத்த சக்தியை கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டா அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பின் தேவனே, இன்றைக்கு என் ஜனங்களுக்கு உம்முடைய வழிகள் தெரியட்டும். உடைய அடிச்சுவடுகள் அவர்களுக்கு முன்பாக போகட்டும். உடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் வாழலாம், உயரலாம், செழிக்கலாம். உம்முடைய அடிச்சுவடுகள் விசுவாசத்தின் வழியிலே கொண்டு போகும், அன்பின் வழியிலே கொண்டு போகும், பரிசுத்த வழியிலே கொண்டு போகும், பாவமில்லாத வழியிலே கொண்டு போய் உயர்த்தி விடும். என் ஜனங்கள் உயர்வடையட்டும், செழிக்கட்டும், பிரகாசிக்கட்டும். ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.